பிரைஸ் லார்ட். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்புகள் ஜெபக்குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம தேவன் பரலோகத்துல கூறின ஓமையை பத்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 27 வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா கண்மலையின் மேல கட்டின வீடு, அப்புறம் மணலின் மேல கட்டின வீட்டை தேவன் இங்க ஒரு ஓமையா சொல்றாரு. அப்ப புத்தி இல்லாத மனுஷன் எப்படி அவனுடைய வீட்டை கட்டுவோம் அப்படின்றத தேவன் இங்க ஓமையா சொல்றாரு. மலை பிரசங்கம் முடியும் போது அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க அதை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், அவங்க எப்படி அதை அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழணும் அப்படின்றத ஓமையா இந்த இடத்துல தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப கண்மலையை நம்ம பார்க்கும்போது அது கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் குறிக்கிறது. கடின உழைப்பு. ஒரு கண்மலையில ஒரு பாறையில் நம்ம கட்டணும் அப்படின்னா அது கடின உழைப்பு தேவை. அதை உடைக்கணும், அதை செதுக்கணும், அதுக்கு கடின உழைப்பு தேவை, வேர்வை சிந்தணும். இதே மணலின் மேல கட்டின வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம நிறைய வேர்வை சிந்தி உழைக்கணும்னு தேவையில்ல. சாண்ட் ஆர்ட் பண்றாங்க, அதெல்லாம் வேற. அதை செய்யறது அதுக்கு ஒரு திறமை வேணும். அது இட் இஸ் அன் ஆர்ட். ஆனா அந்த அஸ்திபாரம் மணலை வச்சு நம்ம போட முடியாது. மணல்ல நம்ம கட்டுற வீடோ, நம்ம பீச்சுக்கெல்லாம் போகும்போது மணலை குமிச்சு வீடு மாதிரிலாம் நம்ம கட்டுவோம். அப்படி கட்டுறது ஒரு தண்ணி அடிச்சிச்சுன்னா அது கரைஞ்சி போயிடும். மழை பெஞ்சிச்சுன்னா அது என்ன ஆயிடும், கரைஞ்சி போயிடும். அப்போ புத்தியுள்ள மனுஷன் எதுல தன்னை வீட்டை கட்டுறான்னா கண்மலையின் மேல கட்டுறான். புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மேல கட்டுறான் அப்படின்னா. இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாச்சும் ஒன்றை கட்டுறதுக்கு நம்ம ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம்னா முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். ஓயாம நம்ம ஒரு நாள் நம்ம ஏதாச்சும் ஒன்றை கட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு ஒரு அழகான குடும்பம் தேவை, நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம். நம்மளுடைய குடும்பத்தை இந்த பூமியில நம்ம சொசைட்டில நம்ம ஒரு அந்தஸ்தோட நம்மளை நிலைநிறுத்திக்கணும், ஒரு ரெஸ்பெக்டுள்ள ஒரு லைஃப் நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம அநேக பிரயாசப்படுறோம். அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஆனா இந்த ஒரு கசப்பான உண்மையை இந்த ஓமையில தேவன் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதை கட்டுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எதன் மேல கட்டுறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். எதற்காக நம்ம பிரயாசப்படுறோம், ஆனா அந்த பிரயாசத்தை நம்ம எதன் மேல கட்டுறோம் அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம நம்ம படுற பிரயாசத்தை ஒரு அஸ்திபாரமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம கட்டும் பொழுது நம்ம பிரயாசம் நாளடைவில் அது வீணாதான் போகும். இதே நம்ம ஒரு அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு நம்ம கட்டும் பொழுது நம்மளோட பிரயாசத்தை தேவன் என்ன பண்ணுவாரு, கனப்படுத்துவாரு. அது மழை பெஞ்சாலும் அது என்ன ஆகாது, விழாது, அது அழிந்து போகாது, அது கரைந்து போகாது. இதுதான் பாத்தீங்கன்னா மணலை பார்க்கும்போது ஒரு பார்ப்பதற்கு பிரம்மாண்டமா இருக்கும். மணலை கட்டின வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். ஃபேரி டேல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமா வீடை காமிச்சிருப்பாங்க. எல்லாம் மணலை கட்டின வீடு பார்ப்பதற்கு பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏதாச்சும் ஃபினான்ஷியலா நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல்நிலையா நம்ம ரொம்ப பலவீனப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்துல நம்மளுடைய அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தையில ஸ்ட்ராங்கா இல்லாததுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. அந்த நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு மலை மாதிரி அது நம்மளை தாக்கும் பொழுது நம்மளுக்கு அஸ்திபாரம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும், செதந்தி போயிடும். இதே நீங்க ஒரு கண்மலையின் மேல நம்ம வீட்டை கட்டியிருப்போம், அதாவது தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் நம்ம வாசிச்சு அதை நம்மளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நம்ம ஒபே பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில நம்ம இது எனக்குரியதுன்னு அப்படின்னு நம்ம அதை சொந்தம் கொண்டாடி அதன்படியாக நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய அஸ்திவாரம் தேவனிடத்துல இருக்கு. அதனால நம்மளை எதுவும் எந்த ஒரு மழையும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் நம்மளை பாதிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா ரூட் ஆயிருக்கு. இட் இஸ் ரூட்டட் வெரி ஸ்ட்ராங்லி அப்பான் தி காட்ஸ் வேர்ட்.
அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டும் பொழுது நிச்சயமா தேவன் வந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, கண்மலையின் மேலே கட்டின வீட்டை போல எவ்வளவுதான் மழை வந்தாலும் காற்று அடித்தாலும் அது ஒரு நாள் என்ன பண்ணாது, அசையாது. ஏன்னா அதோடைய ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது உறுதியா இருக்கு, அதோடைய அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அது கண்டிப்பா என்ன பண்ணாது, அழியாது. இந்த பூமியில நம்ம வாழும்போது ஒரு உண்மையுள்ள ஜீவிதம் நம்ம வாழணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாது, ஏய் இது பண்ண மாட்டியா, நீ ரொம்ப ஓல்டு, இது கூட செய்ய மாட்டியா, தண்ணி அடிக்க மாட்டியா, பார்ட்டி தானே, ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் தானே, இது வந்து ஆல்கோஹால் இல்லை, இது வந்து ஜஸ்ட் இட் இஸ் அ வைன், இது வந்து ஒரு பியர் தானே, இதனால என்ன அப்படின்ட்டு உலகத்தார சொல்லலாம். ஆனா நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது, பாவத்திற்கு விலகி நம்ம வாழும்போது அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ கேலிகள் வரும், கிண்டல்கள் வரும், நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க. அவ சினிமாவுக்கு போறது தவறு இல்லையே, இதுல என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு நம்ம மற்றவங்க சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, களியாட்டத்துல போய் நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது, துன்மார்க்கருடைய வழிகளை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. ஸோ எது நம்ம செய்யணுமோ அதுதான் நம்ம செய்யணும், தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். உலகத்துல காரியங்கள் சில லஞ்சம் வாங்குறது கேஷுவல் ஆயிடுச்சு. இப்போ எதுனாலுமே லஞ்சம் வாங்குறது கேஷுவல். அப்போ நம்ம லஞ்சம் வாங்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தவங்க லஞ்சம் வாங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு தப்பாவே தெரியாது. ஏன்னா இட் ஹஸ் பிகம் அ கேஷுவல் திங். பார்ட்டிக்கு போனா குடிக்கிறது இட் ஹஸ் பிகம் அ கேஷுவல் திங், அது தப்பா தெரியாது. ஏன்னா எல்லாரும் பண்றாங்க. எல்லாரும் பண்றத நம்ம பண்ணாம இருக்கும் பொழுது உலகம் நம்மளை என்ன பண்ணோம்னா கேலி செய்யும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது, நம்ம உண்மையா வாழும்போது, எந்த காரியத்திலயும் நம்ம உண்மையா இருக்கணும். சின்ன காரியமா நம்ம கிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்களா, அந்த சின்ன வேலையில நீங்க உண்மையா இருந்து பாருங்களேன். இந்த நேரத்துல அது கடினமா இருக்கும், ஆனா ஒரு காலம் வரும், தேவன் நம்மளை வந்து அவருடைய உண்மையுள்ள மனுஷன், இவன் ரொம்ப உண்மையா இருக்கான், சிறு காரியத்துல இவன் உண்மையா இருக்கான்னு சொல்லிட்டு அநேகத்துக்கு நம்மளை வந்து என்ன வைப்பாரா, அதிகாரியாக நம்மளை வைப்பாரு. இது அவருடைய வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா அதுக்கு ஏற்ற பலனை வந்து நம்ம தேவன் நம்மளுக்கு தருவாரு. ஏசு சொல்றாரு, மழை வந்து பெஞ்சிச்சு, தனியா வீட்டுக்கு பெய்யல, மணல் வீட்டுக்கு தனியா பெய்யல, மழை பெய்யல, கண்மலை வீட்டுக்கு தனியா மழை பெய்யல, 2 வீட்டுக்குமே மழை பெஞ்சிச்சு, 2 வீட்டுக்குமே புயல் வந்துச்சு, 2 வீட்டுலயுமே வந்து என்ன பண்ணுச்சுன்னா காற்று அடிச்சிச்சு. ஆனா பாத்தீங்களா, 2 வீட்டுக்குமே வந்துச்சு, 2 வீட்டுக்குமே பிரச்சனை வந்துச்சு. ஆனா இயேசுவின் மேல, வார்த்தையின் மேல, கிறிஸ்துவின் மேல உறுதியா இருந்து நாட்டப்பட்ட அஸ்திபாரம் வேரூன்றி இருந்து, அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்து அந்த வீடு தான் நிலைத்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம கிறிஸ்டினா இருக்கிறதுனால, ஏசப்பாக்கு நம்ம பயந்து இருக்கிறதுனால, நான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை வராதுன்னு இல்லை. இந்த பூமியில நம்மளுக்கு பிரச்சனை உண்டு. ஆனா அதை மேற்கொள்றதற்கு தேவனுடைய பலன் நம்மளுக்கு தேவை. அவருடைய நாமத்துல, அவரை நம்பி இருக்கிறதுல, நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம உறுதியா நிற்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். மணல் மீது கட்டிய வீடை போல பிரச்சனை வரும் பொழுது நம்ம சோர்வுற்று, ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சு, இனி நான் என்ன செய்வேன், இதுல இருந்து நான் எப்படி முன்ன வருவேன், இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வருவேன், இவ்வளோ கடன் இருக்கே, இவ்வளோ கடன் இருக்கே, இவ்வளோ வியாதி இருக்கே, இவ்வளோ பலவீனம் இருக்கே, எனக்கு நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேன், என் வாழ்க்கையில என்னை சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, என் குடும்பத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கு, என் பிள்ளைகள்னால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நான் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேன். சோர்ந்து விடாதபடி அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேசக்கூடாது. நம்மை உருவாக்கின தேவன் இந்த இந்த சமுத்திரத்தை காட்டிலும் பெரியவர், அந்த காற்றையும் கடலையும் அமர பண்ணின தேவன் நம்முடைய தேவன். அப்ப நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேல உறுதியா இருக்கும் பொழுது அந்த நம்மளுடைய வீடு வந்து என்ன பண்ணுமா, நிலைச்சு நிற்குமா, நம்முடைய வாழ்க்கை நிலைச்சு நிற்குமா. இதான் சொல்லுது. வசனத்தை கேட்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அவுட் ஸ்கெட்ச் போடுற மாதிரி, ஒரு பிளான் பண்ற மாதிரி. ஆனா அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறது தான் வந்து வீடு கட்டுறது. நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் போடுவோம்ல, ஒரு ஸ்கெட்ச் போடுவோம், பிளான் போடுவோம் எப்படி நம்ம வீடு கட்டணும்னு. அந்த மாதிரி வீடு கட்டுறது தான் வசனத்தை கேட்கிறது மட்டும். ஆனா அதை நம்ம செயல்முறையில் நம்ம செய்யும் போது, நம்ம வாழ்க்கையில நம்ம வசனத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழும்போது அது வந்து ஒரு வீடா நம்ம கட்டி எழுப்புவதற்கு உதவியா இருக்கும். ஸோ எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்மளை எதுவுமே இடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை உறுதியா இருக்கு, நம்முடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்கு. இந்த நாளிலும் கூட, ஏசப்பா
என்னுடைய அஸ்திவாரத்தை அப்பா எனக்கு உறுதிப்படுத்துங்க ராஜா. உங்களிலே நாட்டப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ, வசனத்திலே நாட்டப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு விசை கூட கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, நீங்க சொன்ன உவமையின்படி ராஜா, புத்தியுள்ள மனுஷனாய் நாங்கள் எங்க வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக. உங்களுடைய வசனத்தை கொண்டு ராஜா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. அப்பா, நாங்கள் எதை கட்டுறோம் என்று முக்கியம் இல்லை தகப்பனே, எதன் மேல கட்டுறோம் என்பதுதான் முக்கியம் ராஜா. நாங்கள் ஒரு நாளும் உங்களுடைய வசனத்தின் மேலே எங்களுடைய ஜீவிதத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதா நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.